இந்த மாதிரி ஆத்துக்கரையில வந்து நல்லா குளிச்சா சுகமா இருக்குது. சுமதி அக்கா திடீர்னு ஆத்து பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாலதி, ஆத்துக்கரையில குளிச்சாதான் நல்லா நிம்மதியா தூக்கம் வருது. அப்படியா? இதோ நானும் குளிக்க வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. என்னம்மா மாலதி, குளிக்க வரேன்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு இவ்ளோ பெருசா போட்டுருக்க? உங்களுக்கு தெரியாதா சுமதி அக்கா? இப்பெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுதான் எல்லாரும் குளிக்க போறாங்க சுமதி அக்கா. இதுதான் இப்பெல்லாம் ஃபேஷனே. என்ன மாலதி, இப்பெல்லாம் ஃபேஷன் அது இதுன்னு வந்துருச்சு. கண்ட கண்ட கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிக்கிறீங்க. அதான் சுமதி அக்கா ஃபேஷனே. சரி மாலதி, நான் குளிச்சிட்டேன், நீ இன்னும் குளிக்கலையா? நானும் குளிச்சிட்டேன் சுமதி அக்கா. சரி வா, துணியை மாட்டிட்டு போலாம். சரி சுமதி அக்கா. மாலதி துணியை மாத்துமா? மாத்துற சுமதி அக்கா. சரி வாங்க சுமதி அக்கா போலாம். சரி மாலதி வா போலாம். ஏமா கௌரி, எனக்கும் சுமதி அக்காக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துருவாமா? இந்தாங்கட்டே. சுமதி அக்கா, இதான் என் மருமக, பேர் கௌரி. ஏமா கௌரி, சுமதி அக்காக்கும் போய் குடுமா காஃபி. இதோ குடுக்கறதே, இந்த எடுத்துக்கோங்க. சரிம்மா. சுமதி அக்கா, நாங்க நாளைக்கு குற்றாலத்துக்கு போறோம், நீங்க வரீங்களாக்கா? சரிம்மா வரேன். சரிம்மா, நான் போய் தூங்குறேன், தூக்கமா வருது. ஆத்துல போய் குளிச்சோமா, நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு இருந்தனால தூக்கமா வருது. சரிங்க சுமதி அக்கா, நீங்க போய் தூங்குங்க, நானும் என் வேலையை போய் பார்ப்பேன். அத்தை, நான் போயிட்டு ஆறுல குளிச்சுட்டு வரேன் அத்தை. சரிம்மா, போய் குளிச்சுட்டு வாமா. நானும் இப்பதான் போய் குளிச்சுட்டு வந்தேன், நீ போய் குளிச்சுட்டு வா. சரிங்க அத்தை. நல்லா ஆத்துல குளிச்சாதான் சுகமா குளிக்குன்னு இருக்குது. போன உடனே ஒரு தூக்க போடணும். ட்ரெஸ்ஸா மாத்திட்டு கிளம்புவோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது. சரி, நம்ம குற்றாலம் போறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். அத்தை சொல்லுமா கௌரி, என்னம்மா விஷயம்? அத்தை வாங்க குற்றாலம் போலாம். ஏம்மா உனக்கு தெரியாதா, குற்றாலம் நாளைக்கு தான் போறோம். அப்படியா? என்னத்தை, நான் இன்னைக்கு குற்றாலம் போறேன்னு நினைச்சிட்டு நான் இந்த ட்ரெஸ் போட்டேனே, என்ன பண்றது? நான் ஆசையா வாங்கினேனே குற்றாலம் போலான்னு சொல்லிட்டு, நீங்க என்னன்னா நாளைக்கு தான் குற்றாலம் போறோன்றீங்க. சரி விடுமா, அதனால என்ன, அத்தை உனக்கு வேற ட்ரெஸ் தரேன். சரி போக மாட்டாதம்மா, அத்தை உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா தரேன். சரிங்க அத்தை. அம்மா சுரேஷ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா? அவர் இப்ப வந்துருவாரு அத்தை. அப்படியாம்மா? சரிம்மா. என்னாச்சு அத்தை? சுரேஷ் எனக்கு பிறந்த நாள்மா. அப்படியா அத்தை? சொல்லவே இல்ல. அதாம்மா, ஊரை கூட்டி வச்சு நம்ம கொண்டாடலாம்னு இருக்கோம், அதனால எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டேன். சரிங்க அத்தை, எங்க வந்துருவாரு. சரிம்மா. இங்க பாருங்க அத்தை, நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாரு. எங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி கௌரி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சுரேஷ். நன்றிமா. சரி சுரேஷ், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அம்மா உனக்கு புது ட்ரெஸ் உள்ள எடுத்து வச்சிருக்கோம் பாரு, அத போட்டு வா. இன்னைக்கு நம்ம உனக்கு பார்ட்டி வைக்க போறோம்டா. அப்படியாம்மா? சரிம்மா. இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமா இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மட்டுமா? எல்லாரும்பா. சரிம்மா, அந்த உடனே நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா. என்ன? சரிங்கம்மா. அத்தை, நம்ம எல்லாரும் உட்கார வைக்கிறது சேர் வேணுமே அத்தை. சரி, நாங்க சேர் வேற வைக்கிறவங்கள கூப்பிட்டுமா? சரிம்மா, கூப்பிடுமா. சரிங்க அத்தை, இந்த உடனே கால் பண்றேன். 9840763481. ஹலோ, வண்டி எடுக்கிறவங்களா? கொஞ்சம் சேர் வேணும், ஒரு 10 சேர் எடுத்துருவாங்களே. அப்படியா? சரி ஓகே. என்னம்மா சொன்னாங்க? அதுவா அத்தை, இதோ உடனே எடுத்து வரேன்னாங்க அத்தை. சரிம்மா வா, நம்ம கொஞ்ச நேரம் உட்காரலாம். இங்க அத்தை. அத்தை, நான் வந்து அவருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா சேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ரெட் கலர்ல நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிற சேர், நமக்கு சும்மா சாதாரணமா இருக்கிற சேர் அத்தை. ஆமா, நீ வாடகைக்கு வாங்கிருக்கியாமா இல்ல சொந்தமா வாங்குறதுக்காக வாங்கிருக்கியாமா? வாடகைக்கு தான் அத்தை. ஒரு அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 1000 ரூபாய் வருது அத்தை. அப்படியா? சரிம்மா. அத்தை சொல்லுமா. நான் வந்து இன்னைக்கு குற்றாலம் நினைச்சு தெரியாம போட்டிருக்கேன். ஆனா விதிய பார்த்தோம்னா இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, அவருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன். பாத்தீங்களா அத்தை, அவருக்கு பிடிச்ச கலர்ல ஆரஞ்சுல வாங்கியிருக்கேன். ஆமாமா. மேடம், நீங்க தான் இந்த சேர் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஒரு ரெட் கலர் சேர், 9 சாதா சேர். ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மேடம். மொத்த கணக்கு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் வருது மேடம். நீங்க காசை இப்ப கொடுத்துருங்க, பின்னாலே சேர் வருது மேடம். ஓகே, நான் காசை இப்ப கொடுத்துறேன். எவ்வளவு சொன்னீங்க? 1000 ரூபாய் தானே? ஆமா மேடம். இந்தாங்க சார், மொத்தமா 1000 ரூபாய் இருக்குது. தேங்க்ஸ் மேடம். என்னம்மா நீ சொன்ன அந்த ஒரே ஒரு ரெட் கலர் சேர் தான் வந்திருக்குது. நீ சொன்ன அந்த மொத்தம் 9 சேர் எங்கம்மா சாதா சேர்? அதான் எனக்கு தெரியல. இந்த கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ, நீங்க தானே சேர் கொடுத்துருந்தீங்க? அப்பனா மிச்ச 9 சாதா சேர் எங்க போச்சு? அப்படியா?
அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். எப்படி இருக்கேன்? பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கேனா? உனக்கு என்ன கண்ணு, நீ எப்பவுமே ஹேண்ட்ஸமா தானே இருக்க. அங்க இருக்க சேர் உனக்கு தான்டா, உட்காந்துக்கோ. சரிம்மா. அத்தை, நம்ம வீட்ல ரொம்ப நாளா ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் எங்கத்த? அது நாங்க கணக்கு பாருமா. ஏமா அது? ஒரு நிமிஷம் எங்கத்த? எங்க போறா இவ? சரி தெரியல, வந்து பாத்துக்கோ. ஏமா இது பழைய டேபிள் ஆச்சு, எப்படி புது டேபிளா மாறிச்சு? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அந்த பழைய டேபிள் இருந்துச்சுல, அது மேல பிரவுன் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து இந்த ப்ளூ கலர் துணியை போட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ணல. அப்படியாம்மா? சூப்பரா இருக்குது. ஆமா அத்தை, கேக்குங்க அத்தை. அதுவாமா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு பாரு, எடுத்துக்கோ. என்னத்த கேக் வெறும் பிளைனா இருக்குது, க்ரீம் எதுவும் போடலையா? அதுவாமா வீட்லயே செஞ்ச கேக், நம்ம வீட்ல க்ரீம் இல்ல, எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல, அதனால அப்படியே செஞ்சுட்டேம்மா. சரிங்க அத்தை, விடுங்கப்பா, அதனால என்ன. சரிம்மா வாங்க, இப்பயே பர்த்டே கொண்டாடலாம். எல்லாரும் வீட்லயும் நான் கூப்பிட்டு வரேன், சரியா? சரிங்க அத்தை, நீங்க போய் கூப்பிட்டு வாங்க. சரிம்மா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாச்சு, வாங்க கொண்டாடலாம். அம்மா ஏதோ சாங் பாடுவாங்களா, ஹாப்பி பர்த்டே, அது என்ன சாங்? வாங்க அந்த சாங் சேர்ந்து பாடலாம். எங்க அத்தை பாடலாம்? ஹாப்பி பர்த்டே டு யூ சுரேஷ். சுரேஷ் கேக்க வெட்டு, எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரிம்மா. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். போலாம். ம் ம். எதுக்குப்பா ட்ரெஸ் மாத்தினா அதுக்குள்ளேயும்? அதான் பர்த்டே முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன? ஏன் அதுக்கப்புறம் உன் பொண்ணு வர மாட்டாளா? அவ வந்தோடனே கேட்பா, எதுக்குப்பா நான் வரதுக்குள்ளே ட்ரெஸ் அவுத்தீங்க, நான் உங்க ட்ரெஸ்ல பார்க்கணும்ல அப்படின்வா. அட ஆமால, நான் வேற அழுகுல போட்டேனே. சரி விட சமாளிச்சுக்கலாம். அப்பா ஏம்மா வந்துட்டியா? வந்துட்டேன்ப்பா. ஹாப்பி பர்த்டேப்பா. தேங்க்ஸ் கண்ணு. அப்பா ட்ரெஸ் மாத்திட்டீங்களா? பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தீங்களா? அது ஆமாம்மா, இந்த ட்ரெஸ் தான் பர்த்டேக்கு போட்டிருந்தேன். அப்பா அப்படியா? சரிப்பா. எனக்கு கேக்கு உள்ள இருக்குப்பா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்து போய் சாப்பிட்டுக்கோ. அப்ப ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். லாலலா லாலலா. எப்படியோ சமாளிச்சாச்சு. சரி வாங்க புள்ள போலாம், எதுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கோம்? சரி வா போலாம். அப்பா நான் படிக்க போறேன்ப்பா, டிவி போடாதீங்க. சரி கண்ணு, நீ படி, நான் போய் தூங்குறேன், டயர்டா இருக்கு. சரி புக் எடுக்கலாம். இன்னைக்கு மேம் சோஷியல் சப்ஜெக்ட் படிக்க சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு மேம் சோஷியல் சப்ஜெக்ட் படிக்க சொன்னாங்கம்மா. எனக்கு क्वेश्चन கேக்குறீங்களா? சரி நீ படி, क्वेश्चन கேக்குறேன். அம்மா நான் படிச்சிட்டேன், வந்தாங்க கேளுங்க. அது கூட படிச்சிட்டியா? படிச்சிட்டேம்மா. ஓகே, உங்க மிஸ் வந்து ஒரு 5 क्वेश्चन மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதான் கேட்கணுமோ? ஆமாம்மா, அந்த 5 क्वेश्चन மட்டும் தான் மேம் நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறேன்னாங்க. சரி, வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலிமெண்ட். சரி சூப்பர். இந்தா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல இருந்து வந்து ட்ரெஸ் சேஞ்சே பண்ணல, போய் பண்ணு போ. தோ உடனே போய் பண்றேம்மா. பேக் எடுத்து ஒழுங்கா வச்சிட்டு போக மாட்டா, அங்கங்க பைக் போட்டு போவா. ஏமா கௌரி, அத்தைக்கு தூக்கம் வருதுமா, அத்தை போய் படுக்கிறேன், சரியா? சரிங்க அத்தை, நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அம்மா இங்க கொஞ்சம் வாங்கல. இல்ல சொல்லி கேட்டனா? யோம்சம் வாங்கலமா. என்னடி சொல்லு, எது கூப்பிட்டே இருக்க? அம்மா இங்க யோம்சம் பெட்ரூம்க்கு வாங்கல. என்னடி ஷோ, எதுக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டா. இப்ப யார் சொல்லு, எது கூப்பிட்ட? அம்மா உனக்கு பின்னாடி பாருமா, என் அழுக்கு சத்தம் நீ துடைக்கவே இல்லையாமா? ஏண்டி இதுக்கு அங்கேயே நின்று சொல்ல வேண்டியது, இதுக்கு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தியா நீ? துவைச்சு போடுங்கம்மா, எனக்கு தெரியாது, நான் தூங்க போறேன், போங்க. சரி நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்குவோம். தூக்கம் வருது, சரி போயிட்டு படுக்கலாம். ட்ரெஸ்